Hi students, இந்த வீடியோவில் exercise 1.1ல இருக்கிற objective type questions 3 questions இருக்கு. அது என்னன்னு நம்ம சால்வ் பண்ணலாம் வாங்க. 10th question. Which list of numbers is in order from smallest to the largest? ஓகேங்களா, இங்கே வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. A, B, C, Dன்னு எல்லாத்துலேயும் ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து ஸ்மாலஸ்ட்லேருந்து லார்ஜஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணி பார்த்தா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1468. இது 1486. அடுத்து ஓகே, இதை விட இது பெரிய நம்பர் தான். அப்போ நெக்ஸ்ட்டு வர்றது என்னது, இந்த 1486 விட பெருசாக வரணும். பட் ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, 1484 வந்திருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் பிக்கு மூவ் ஆகலாமா? ஆப்ஷன் பி பாருங்கள், 2345. ஓகே, அப்போ அதை விட பெரிய நம்பர் தான் இங்கே நெக்ஸ்ட்டு வந்திருக்கணும். 2435 பெரிய நம்பர் தான், கரெக்டு. அப்போ இதுக்கு அடுத்து பெரிய நம்பர் தான் இங்கே வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, 2235 வந்திருக்கு. அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் ராங்கு. சி ஆப்ஷன் பார்க்கலாமா? சி ஆப்ஷன் பாருங்கள், 1,34,205. அடுத்து 1,34,208. 205 விட 208 பெருசு தானே, அப்போ இதை விட இது பெருசு, கரெக்டு. அடுத்து இதை விட இங்கே வர்றது பெருசாக இருக்கணும், 1,54,203. இங்கே 1,34,000 தான் இருக்குது, பட் இங்கே 1,54,000 இருந்துச்சு. அப்போ இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். அவங்க கொடுத்துருக்கிறதுபடி ஸ்மாலஸ்ட் டு த லார்ஜஸ்ட் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஆப்ஷன் டியை வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு இதுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3,83,553. இங்கே 3,83,548. இது பெரிய நம்பர், அதோட இது சின்ன நம்பர் வந்துச்சு. அப்போ இந்த ஆப்ஷன் வந்துட்டு ராங் ஆப்ஷன். சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 11th கொஷின் என்னன்னு பார்க்கலாம். 11th கொஷின் பாருங்கள். த அரேபியன் சி ஹேஸ் அன் ஏரியா ஆஃப், இந்த நம்பர் எப்படி ரீட் பண்ணணும், 14,91,000 ஸ்கொயர் மைல்ஸ். திஸ் ஏரியா லைஸ் பிட்வீன் விச் டூ நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அரேபியன் சியோட ஏரியா வந்து எவ்வளோ, 14,91,000 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? பட் இந்த நம்பர் வந்து எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இந்த நம்பருக்கு ப்ரீவியஸ் நம்பர் என்ன இருக்கணும், இதை விட ஸ்மாலஸ்ட்டாக தான் இருக்கணும். இந்த நம்பருக்கு ஆஃப்டர் நம்பர் என்ன இருக்கணும், இதை விட பிக்கெஸ்ட் நம்பராக தான் இருக்கும். கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கணும். 14,89,000. ஓகே, இந்த 91,000 விட இந்த 89,000ன்றது ஸ்மாலஸ்ட் நம்பர் தான். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு வர்ற நம்பர் என்னது, இதை விட பெருசாக இருக்கணும். இங்கே என்ன கொடுத்துறாங்க, 14,92,540. இந்த ஆப்ஷனே கரெக்டாக தான் இருக்குது. மீதி ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட சின்னதாக தான் இருக்கும். இப்போ இந்த சைடு எல்லாமே கரெக்டாக இருக்குது, ப்ரீவியஸ் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் நெக்ஸ்ட்டு வர்றது பாருங்களேன், இங்கே 14,91,000 கொடுத்துருக்காங்களா, இங்கே பாருங்கள் 91,000 அதோட பெரிய நம்பர் தான் வரும். ஆனால் இங்கே 90,514 கொடுத்துருவாங்க. அப்போ இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 12th கொஷின் என்னன்னு பாருங்கள். 12th கொஷின், த சார்ட் பிலோ shows the number of newspapers sold as per Indian readership survey in 2018. which could be the missing number in the table அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நியூஸ் பேப்பர் ஓகே இருக்கு இல்லைங்களா, அந்த ரீடர்ஷிப் சர்வே வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் ரீடர்ஷிப் சர்வே என்ன சொல்லுதுன்னா, நியூஸ் பேப்பர் வந்து இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பருடைய நேமு, எந்தெந்த நியூஸ் பேப்பர் என்னென்ன ரேங்கிங்கில் இருக்குது, அது எவ்வளோ சோல்ட் ஆகிருக்கு, எவ்வளோ விற்று இருக்குது, இது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கொஷின் நல்லா கவனிங்க, இந்த கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா கவனிங்க. நேம் ஆஃப் த நியூஸ் பேப்பர் என்னது, ஏபிசிடின்னு 4 நியூஸ் பேப்பர் இருக்குது. அதோட ரேங்கிங்கு ஏன்றது ஃபஸ்ட்டு ரேங்க். அப்படின்னா ஃபஸ்ட் ரேங்க்னா என்னது, இந்த ஏங்கிற நியூஸ் பேப்பர் தான் அதிகமாக சோல்ட் ஆகிருக்கு, 70 lakhs. ஓகேவா? இங்கே தான் இன் லேக்குன்னு கொடுத்துறாங்க பாரு, 70 லட்சம் நியூஸ் பேப்பர் வந்து இந்த ஏ வந்து சோல்ட் ஆகிருக்கு. அடுத்து பிங்கிற நியூஸ் பேப்பர் வந்து செகண்ட் ரேங்கில் இருக்குது, அது 50 லட்சம் நியூஸ் பேப்பர் வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்கு. அடுத்து ஆப்ஷன் சி, அது வந்து தேர்ட் ரேங்கில் இருக்குது, பட் ஆனால் அது எவ்வளோன்னு நமக்கு கொடுக்கல, அதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் டியை பாருங்கள், 4th ரேங்கில் இருக்குது, 10 lakh
10 லேக்ஸ் நியூஸ் பேப்பர் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. நீங்களே ஒரு நிமிஷம் நல்லா கெஸ் பண்ணுங்களேன். கண்டிப்பாக இந்த 3rd ரேங்க் வர்றவங்க என்ன இருக்கணும், இந்த 2nd ரேங்கை விட கம்மியான நம்பராக தான் இருக்கணும். 4th ரேங்கை விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கணும். இப்போ இங்கே இந்த 50 விட 50 லட்சத்தை விட சின்னது, 10 லட்சத்தை விட பெருசு, ஏதோ ஒரு நம்பர் நம்ம போடலாம். ஆனால் இங்கே 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது வந்து இதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருவாங்க, ஆப்ஷன் ஏ 8 கொடுத்துருவாங்க. 8ன்றது 50 விட சின்ன நம்பர் வரக்கூடாது, 10 விட பெருசாக இருக்கணும். ஆனால் 8ன்றது 10 விட பெருசு கிடையாது, சின்னது. அடுத்து 52 பாருங்கள், 50 விட கம்மியாக இருக்கணும். ஆனால் இங்கே 52ன்றது பெருசாக இருக்குது, இது கிடையாது. இப்போ 77 அதுவும் என்னது, 50 விட 77ன்றது பெரிய நம்பர், அதுவும் கிடையாது. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டி ஆப்ஷன், 50 விட 26 அது வந்து சின்ன நம்பர், பட் 10 விட பெரிய நம்பர். அப்போ இதுதான் வந்து என்னது 3rd ரேங்க்கு. இங்கே என்ன ஆகணும், 26 லேக்ஸ். ஓகேவா? அப்போ சிங்கிற நியூஸ் பேப்பர் வந்து 3rd ரேங்க்கில் இருக்குது. 26 லேக்ஸ் வந்துட்டு சோல்ட் அவுட் ஆகிருக்குது. ஓகே, இதோட எக்ஸசைஸ் 1.2 கம்ப்ளீட் ஆகுது. ப்ரீவியஸாக இருக்கிற 2 வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க பார்த்து அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸி மேக்ஸ் லெசனுக்கு கற்பகம் லேர்னிங் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.